தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 103 குடி செயல் வகை. குறள் எண் 1026. நல்லாண்மை என்பது ஒருவர்க்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொளல். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான பொருள், ஒருவனுக்கு சிறந்த ஆண்மை என்று சொல்லத்தக்கது தான் பிறந்த குடிப்பிறப்பை ஆளுகின்ற தன்மையை தனக்கு உண்டாக்கிக் கொள்வதே ஆகும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான உதாரணம், ஒரு ஆண்மகனுக்கு சிறந்த ஆண்மை என்பது தன் குடியில் பிறந்தவர்களை ஆளுகின்ற தன்மையை அவனுக்குள் உண்டாக்கிக் கொள்ளுதலே ஆகும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.